என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம்? சட்டவிரோதமாக இந்தியாவில் பிற நாடுகளிலிருந்து குடியேறி உள்ளவர்கள் அவர்களை அடையாளம் காணணும். ஏகப்பட்ட வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கிறது, எனவே அவர்களெல்லாம் கண்டுபிடிச்சு நீக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்போ 2002க்கு பிறகு 2000 சட்டமன்ற தேர்தல், எத்தனை சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு? 2006 நடந்திருக்கு, 2011 நடந்திருக்கு, 2016 நடந்திருக்கு, 2021 சட்டமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு 2009 நடந்திருக்கு, 2014 நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு, 2024 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து சட்டம், இது நம்ம கார்பரேஷன் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு. இத்தனை தேர்தலில் ஓட்டு போட்டோமே, எதுக்குடா 2002 எடுக்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு நடைமுறை உள்கூத்து இருக்கிறது. அப்ப அந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாம் தவறா? அப்ப வெளிநாட்டுக்காரன் தான் நம்ம இதுல உள்ள நின்று அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தானா? என்ன சொல்ல வாரீங்க? அப்ப இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான நடைமுறைக்கு அதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு காரணம், இது சிறுபான்மை மக்கள் மீது ஏவப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரமாக நான் பார்க்கிறேன். விழிப்புணர்வோடு நம்ம செயல்படணும், சாதாரணமாக விட்டுறக்கூடாது. விழிப்புணர்வோடு நம் கிறிஸ்தவ சொந்தங்கள் தயவு செய்து இது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக வைக்கிறேன். தகுதியுள்ள எந்த சிறுபான்மையினரும் விட்டுவிடக்கூடாது. தகுதியற்ற யாராச்சும் மொத்தமா சேர்ந்து உள்ள வந்துடக்கூடாது. அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம உள்ள சேர்ந்துட்டோமாங்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது. வேற எவனாச்சும் உள்ள சேர்ந்திருக்கானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்காம விட்டு விடக்கூடாது. அதோட கூட மிகப்பெரிய இது என்னன்னா, மொத்தமான சிறுபான்மை மக்களை நீக்கிறாங்களா, மொத்தமா எங்கேயாச்சும் வேற ஆட்களை சேர்க்கிறாங்களா என்பதையும் கவனத்தில் கொண்டு நாம் பார்க்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.